Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் 7 பேர் மீதான லஞ்ச புகார் உறுதியான நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் 7 பேர் மீதான லஞ்ச புகார் உறுதியான நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகராட்சி அலுவலகங்களில் கடந்த 3ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியதன் எதிரொலியாக இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சோதனையின் அறிக்கை ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் மூலம் மாநகராட்சி ஆணையருக்கு வழங்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் அறிக்கை அடிப்படையில் 7 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாநகராட்சி ஆணையர் சமீரன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் காயத்ரி வழங்க கேட்கலாம். காயத்ரி, மாநகராட்சி ஊழியர்கள் 7 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சென்னை மாநகராட்சி அலுவலகங்களில் கடந்த 3ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியதன் எதிரொலியாக குற்றச்சாட்டு உறுதியான நிலையில் 7 பேரை பணியிடம் நீக்கம் செய்து சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அது மட்டுமின்றி 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. புகார் உரிய விளக்கம் அளிக்கவும் மாநகராட்சி ஆணையர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளின் அலுவலகங்களில் கடந்த 3ஆம் தேதி ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். சென்னை மாநகராட்சியில் மண்டல வாரியாக ராயபுரம், திருவிக நகர், அண்ணா நகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம், பெருங்குடி ஆகிய 6 இடங்களில் இந்த சோதனைகளானது நடைபெற்றன. இந்த சோதனையின் போது கணக்கில் வராத பணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் ராயபுரத்தில் 64,500 ரூபாயும், திருவிக நகரில் 38,500 ரூபாய், அண்ணா நகரில் 23,000, தேனாம்பேட்டையில் 1.39 லட்சம், கோடம்பாக்கத்தில் 1.30 லட்சம், பெருங்குடியில் 23,500 என மொத்தமாக 4.19 லட்சம் விதிமுறைகளை மீறி ஜிபே மூலம் பணப்பரிமாற்றம் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட சில அலுவலர்கள், ஊழியர்கள் மீது ஊழல் தடுப்பு கண்காணிப்பு துறையினர் விசாரணை நடத்திய நிலையில் சென்னை மாநகராட்சி மண்டலங்களில் நடைபெற்ற சோதனையின் அடிப்படையான அறிக்கையில் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் மூலம் மாநகராட்சி ஆணையருக்கு தகவலானது வழங்கப்பட்டது. அவ்வாறு பெறப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் 7 பேரை பணியிடம் நீக்கம் செய்து சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் என்று பார்த்தமையானால் மண்டலம் 6, அதாவது திருவிக நகரில் சரவணன் செயற்பொறியாளராக பணியாற்றி வந்திருந்தார். ரவிவர்மன் உதவி செயற்பொறியாளர், சரஸ்வதி உதவி செயற்பொறியாளர், மணிகண்டன் இளநிலை உதவியாளர், அதே போன்று மண்டலம் 9 தேனாம்பேட்டையில் ராமலு கண்காணிப்பாளர் கணக்கு பிரிவு, மஞ்சித் ஹுசைன் சுகாதார அலுவலர் மற்றும் கோதண்ட தூய்மை பணி மேற்கொள்ளையாளர், இந்த 7 பேரை பணியிடம் நீக்கம் செய்து சென்னை மாநகராட்சி ஆணையர் சமீரன் ஒரு உத்தரவில் பிறப்பித்திருக்கிறார். பிரகாஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி காயத்ரி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.